ஒவ்வொரு அடிகளாய் தொடுத்து உயிர் செல்களை குறைத்து கால் ஒன்றை கொடுத்து கலவரத்தை உடைத்து ஆறு ஒன்றைப் போல் தன் குருதியை கண்டவன் வீர மண்ணுக்கு விவேகம் போற்றி வீர வணக்கம் செய்தவன். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டார்டிங்கிலே கவிதையில் கலவரம், களம், அடி, உதை அதை பற்றி தான் கவிதையாக சொல்லியிருப்பேன். ஸோ என்னென்னா, நேர் சேவலுக்கு எப்படிலாம் சேவலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அது ஒரு இன்றைக்கே ஒரு 50-60 பேர் கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் நேர் சேவலுக்கு எப்படிலாம் நம்ம சேவலை போட்டால் நமக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். நீங்களும் உங்களுடைய ஒரு அனுபவத்தை பகிர்ந்துருக்குன்னு நினச்சா நம்ம கமெண்டில் நேர் சேவலுக்கு இந்த மாதிரிலாம் சேவலை நம்ம போட்டால் ஈஸியாக கொஞ்சம் நமக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். என்ன இருந்தாலும் எந்த சேவல் டைமிங் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுதோ அந்த சேவல் தான் களத்துக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? இது என்னுடைய கருத்து. மோஸ்ட்லி நேர் சேவல்லாம் விடுறாங்கன்னா அது அதுக்கிட்ட ஸ்பீடு இருக்கும், நல்லா பிடிச்சின்னா பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி ஒரு முறுக்குத்தனமான தன்மை இருக்கும். அதனால தான் நேர் சேவலை களத்தில் இறப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நேர் சேவலாக இருக்கும்போது மோஸ்ட்லி நம்ம சேவல் நேர் சேவலாக இருந்துச்சுன்னா நம்ம சேவல் கொஞ்சம் ஷூட் பறக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக விடலாம். ஓகேங்களா? ஏன்னா நேர் சேவலுக்கு ஷூட்டில் பறந்துச்சுன்னா அது மைண்டு கண்டிப்பாக கலங்கும். இது நான் என்னுடைய ஒரு களத்தில் பார்த்து நான் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறமா சைடு, ஓகேங்களா? நேர் சேவலுக்கு மெயின் சைடு கட்டை நல்லா சைடை பிடிச்சா அடிக்கணும். ஓகேங்களா? நேர் சேவல் ஆப்போசிட்டில் நீங்கள் கணிச்சிட்டிங்கன்னா நம்ம சேவல் எப்பவுமே ஸ்பீடாக தான் இருக்கணும். நம்ம சேவல் தான் சீக்கிரம் களத்தை முடிக்க பார்க்கணும். கடைசி வரைக்குமே சண்டை இழுத்தும் போகிற மாதிரி சேவலை போட்டுறாதீங்க. ஓகேங்களா? 3வது பாயிண்ட்டு, சேவலை அரை ஜோட்டோ இல்லை 3/4 ஜோட்டோ கம்மியாகிடுச்சுன்னா சேவலுக்கு நம்ம சேவல் இழுப்பு கேட்குற மாதிரி இங்கே போட்டுறாதீங்க. நல்லா உள்ளாக்க பிடிச்சா அடிக்கணும். ஒரு சேவல் என்ன பண்ணால் உள்ளாக்க பிடிச்சி இழுப்பு கேட்டு அடிக்கும். அந்த மாதிரி சேவலை போட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா பெஸ்ட்டு நல்லா சுத்து கட்டு இந்த மாதிரி சொல்லக்கூடிய சுத்து சேவலை போட்டினா கொஞ்சம் அடிக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுவும் சுத்து சேவலை போட்டு பிஞ்சோட்டை பிடிச்சி அடிச்சுன்னா கண்டிப்பாக மண்டெல்லாம் கலங்கிடும். சுத்து சேவலாக போகிறீங்கன்னா நீங்கள் சேவலை கட்டும் போது அது நேர் சேவலுக்கு ஆப்போசிட்டாக சான்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ சான்ஸ் கொடுக்காத சேவலாக நீங்கள் போடணுங்க. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. நேர் சேவலுக்கு நீங்கள் நேரில் போட்டினா நம்ம சேவலுக்கு நல்லா ஸ்பீடாக ஷூட் பறக்க மாதிரி போடுங்க. 2வது சைட்லேயும் ஸ்பீடு போடுங்க. 3வது சுத்து கட்டுக்கட்ட சேவலாக போடுங்க. ஓகேங்களா? இது என்னுடைய ஒரு 3 பாயிண்ட்டு. இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து சோக்காளிக்கும் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் என்னென்னா, நீங்களும் இந்த மாதிரி நேர் சேவல் சண்டையில் அது ஜதையில் நீங்கள் எப்படிலாம் அந்த சேவலை கணிச்சு எந்த மாதிரிலாம் நீங்கள் ஜதை போட்டிருக்கீங்க, எந்த மாதிரி சேவல்லாம் நீங்கள் இறக்கி விட்டுருக்கீங்க, கலக்கிறதுக்கு காமிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒரு அனுபவத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.